ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். சுதந்திர தின விழா அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறை கொடியேற்ற போகிறாரு, தேசிய கொடி ஏற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சோடனே சந்தோஷமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ இந்த தமிழ்நாட்டுக்கு நாமளே முதலமைச்சராகி நாமளே தேசிய கொடி ஏற்றுற மாதிரி ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் இருந்ததுங்க. அது எல்லாத்தையுமே மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு அக்கா. ஆல்ரெடி இந்த கொத்து புரோட்டா கொத்தடிமை பசங்களுக்கும் நாம் தமிழர் நார பசங்களுக்கும் எப்படா விஜய் பற்றி ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், எப்படா விஜய் பற்றி அசிங்கமாக பேசலாம், எப்படா விஜய் விமர்சனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிமேல் விழி வைத்து காத்திருந்த அந்த பண்ணாடிகளுக்கு இது ஒரு நல்ல விருந்தாவே அமைஞ்சு போச்சுங்க. இதனால நிறைய டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 75 வருஷ கட்சியை நாங்கள் ஈஸியாக சமாளிக்கிறோம், ஆனால் இவ்வளோ சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது பார்க்க முடியுது. இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போன ஒரு டிவிகே சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா, அக்கா நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறக்கா, தயவு செஞ்சு விஜய் நான் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிடலாம் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் என்ற ஒரு நாளைக்கு போய் கமெண்ட்டும் போஸ்ட்டும் போட்டுட்டு வராரு. இன்னும் ஒரு சில பேர்லாம் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியாமல் விஜயும் த்ரிஷாவும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு சில எடிட்டுகள்லாம் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு வராங்க. இதை பார்க்க ரொம்ப வேடிக்கையாக இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள இந்த விஷயத்தை நினச்சி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் தேசிய கொடி ஏற்ற வரும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர், அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே விஜய் அவரோட ஒய்ஃப் அண்ட் சன் இவங்க தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் சடனாக அந்த த்ரிஷா ஆண்டி என்ட்ரி கொடுத்து நம்ம ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரே செகண்டில் டெமாலிஷ் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. என்னதான் விஜய் அவர்களுக்கு இது ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும் இதை பொது இடங்கள்லையோ இல்லை அரசு விழாக்கள் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையோ கொண்டு வருது அப்படின்றது நல்லா இல்லை. இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகது கிடையாது. ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் இழுத்தோம்னா ஊர் உலகமே நாரும். அதனால அடுத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு விமர்சிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரீசெண்டாக டைவர்ஸை வாபஸ் வாங்கினா சங்கீதா மேம் த்ரிஷா இப்போ பண்ணுற கூத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வராங்களாம். 2 நாளுக்கு முன்னாடியே அவங்க லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வர ஒரு நிலைமை இருந்தது. பட் அவங்க இன்னுமே வரல, லண்டன்ல தான் இருக்காங்க. சேஷன் சஞ்சய் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்க சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மேபி வரலாம். அப்போ வந்து விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஓப்பனாக உடைச்சு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் தரப்புலேருந்து எதிர்பார்க்கப்படுது.